அவர்களும் அனைவரும் எதிர்பார்த்தபடி தமிழக அமைச்சரவை 6வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருகிறது. அமைச்சராக நீடிக்கிறாரா அல்லது ஜாமீன் வழங்க வேண்டுமா என்று கேட்டிருந்தது. இதையடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதே போல சைவம், வைணவம், மகளிர் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வனத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இப்போது செந்தில் பாலாஜியிடம் இருந்து அவர் பொறுப்பு வகித்த அந்த மின்சாரத்துறையானது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கப்படுகிறது. அவர் பொறுப்பில் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ராஜ கண்ணப்பனிடம் வழங்கப்படுகிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை முத்துசாமியிடம் வழங்கப்படுகிறது. பொன்முடியிடம் இருந்த அந்த வனத்துறையானது ராஜ கண்ணப்பனிடம் அந்த கூடுதல் பொறுப்பாக அது வழங்கப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான அம்சமாக பால்வளத்துறை அமைச்சராக இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். அவருக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. இந்த புதிய அமைச்சர்கள் பொறுப்பு மாற்றம் மற்றும் பதவியேற்பு நிகழ்ச்சி நாளை ராஜ்பவனில் 6 மணிக்கு மாலையில் நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை 6வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து மதுவிலக்கு, ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்கிறார். இதே போல வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் வகித்த பொறுப்புகள் மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அந்த செந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்த அந்த மின்சாரத்துறையானது போக்குவரத்து துறை அமைச்சராக உள்ள சிவசங்கருக்கு அந்த பொறுப்பு மாற்றி வழங்கப்படுகிறது. அவர் பொறுப்பு வகித்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை இப்பொழுது அந்த முத்துசாமிக்கு அந்த கூடுதல் பொறுப்பாக அவர் இந்த பொறுப்பை வீட்டு அமைச்சராக கூடிய முத்துசாமி இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை கூடுதலாக பொறுப்பு வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கடந்த முறை 5வது முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட போது அவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்போது அவருக்கு மீண்டும் அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படுகிறது என்று ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு குறிப்பிட்டிருக்கிறது. அவருக்கு எந்த துறை வழங்கப்படும் என்பது நாளை அவர் பதவி ஏற்ற பின்னர் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் ஆளுநர் மாளிகையில் இருந்து என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரைப்படி தமிழக அமைச்சரவை 6வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நாளை உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையொட்டி அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து அதன் பின்னர் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட மூத்த அமைச்சர் பொன்முடி அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவரது பொறுப்புகள் அங்கு ராஜகண்ணப்பன் மற்றும் சிவசங்கர் மற்றும் முத்துசாமி ஆகியோரிடம் அவர்களது பொறுப்புகள் மாற்றி வழங்கப்பட்டிருக்கின்றன. ராஜகண்ணப்பன் வனத்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். புதிய அமைச்சரவையில் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறையே வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறையே பொறுப்பே வழங்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாளை மாலை 6 மணி பதவியேற்பு விழாவின் போது மனோ தங்கராஜுக்கு எந்த பொறுப்பு, எந்த துறை ஒதுக்கப்படும் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிரகாம்.